ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போறோம். சாதத்தோட செஞ்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தியோட தோசையோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த வெண்டைக்காய் காரக்குழம்ப எங்க வீட்டு ஸ்டைல்ல இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. காரக்குழம்பு செய்யறதுக்காக மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி 3 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 150 கிராம் அளவுக்கு கட் பண்ண வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெண்டைக்காயோட வலுவலுப்பு தன்மையெல்லாம் போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, வெண்டைக்காய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. ஹை டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்ப இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கி வந்தாலே போதுங்க. இப்ப நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ வெண்டைக்காய் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதே ஆயில்ல 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே இதோட அரைக்கை அளவு பூண்டு சேர்த்துக்கலாங்க. 2 கட்டி பூண்டு சேர்த்திருக்கேன், சின்னதா இருக்கிற மாதிரி. நீங்க தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு கை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி மட்டும் விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதோட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்க்கிற வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மசாலோட சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி சுருள வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார அலசி 1/2 கப் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப குழம்பு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகும் போது சின்னதா 2 துண்டு கட்டி பெருங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பவுடர் இருந்தா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்ப அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்க, ஒரு 7 நிமிஷம் அப்படியே நான் மூடி வச்சிருந்தேன். நம்மளோட குழம்பு தயாராயிடுச்சு. சைட்ல எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பரா ரெடிங்க. சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிடவும் சப்பாத்தியோடையும் தோசையோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.